அந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்க உடம்புல ரத்தத்துல பித்தம் அதிகமாகிக்கிட்டு இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நல்ல வழி, நாம் உடம்பு கலரை விட முகம் கருப்பாக இருந்தால் நம்ம உடம்பில் பித்தம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். பித்தம் அதிகமா இருக்குங்கிறதை கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருந்தா பித்தம் அதிகமா இருப்பாங்க. அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல மாத்திரம் கருப்பு வருது. அப்ப பாருங்க, நிறைய லேடிஸ், ஆண்களுக்கும் வருது, ஆனா லேடிஸ் தான் மோர் கான்சியஸ் அபவுட் தேர் பியூட்டி. இந்த இடத்துல எனக்கு மங்கு வந்துருச்சு, இந்த இடத்துல எல்லாம் அது வந்துருச்சு, இந்த இடத்துல கருப்பு கருப்பா வந்துருச்சு, முகத்துல மங்கு எப்படி போக்கும், மங்குன்னு பேரு கொடுத்துடுறோம். அது மங்கு இல்ல, நம்ம மக்குத்தனமா வாழ்றோம்னு அர்த்தம். அந்த கருப்பு வந்துட்டாலே அந்த இடத்துல எல்லாம் பிராணவாயு இல்லாம இருக்குன்னு அர்த்தம். புத்தருக்கு ஒரு ஒளிவட்டம் இருந்துச்சுன்னு சொல்றதே, அவருக்கு தேஜஸ் இருந்துச்சுன்னு சொல்றதே, அவர் உடம்புல ஆக்சிஜன் அதிகமா இருந்துச்சுங்கிறது அர்த்தம். அவருக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருந்துச்சு, அவருடைய முகத்துல தேஜஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம்னா, அவர் தன்னுடைய உடம்பில், புத்தரை நம்ம பூரா துறவின்னு நினைச்சுட்டு இருக்கோம். இல்ல, நம்ம உடம்பில் மிக உயர்ந்த பொருள் உயிர். அந்த உயிருக்காக மித்த எல்லாத்தையும் துறந்துடலான்ட்டார். உயிர் தான் முக்கியம், அதுக்காக நாட்டை, மக்களை, அதை இதையெல்லாம் துறந்துடுறான்ட்டாரு. நம்ம பணத்துக்காகவும் பதவிக்காகவும் புகழுக்காகவும் உயிரை துறந்துகிட்டு இருக்கோம். உண்மையான துறவி நம்ம தான்.